அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித உம்ரா ஹஜ்ஜு பயணிக்கக்கூடிய புனித பயணிகள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை பற்றியான ஒரு சிறு விளக்கம். நிறைய பேர் ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதோ ஸ்டார் ஹோட்டல் ஹில்டன் முன்னாடி தான் நிற்கிறேன் நான். இது ஜபல் உமர் என்று சொல்லக்கூடிய இடம். ஜபல் உமர் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல். இது தாரத் தௌஹீத் அப்படின்ற ஹோட்டல். பூராமே ஸ்டார் ஹோட்டல். இந்த ஸ்டார் ஹோட்டல் இதை பொறுத்த வரைக்கும் ஹரம் ஷரீஃப் பக்கத்தில் இருந்தால் கடுமையான வாடகைகள், சரியா, கடுமையான வாடகைகள் ஹரம் ஷரீஃப் பக்கத்தில் இருந்தால். இதே ஹரம் ஷரீஃபிலேருந்து தூரமாக இருந்துச்சுன்னா 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துச்சுன்னா வாடகை ரொம்ப ரொம்ப குறைவு, சரியா. அதுலேயும் நிறைய பேர் ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அது ஷட்டில் சர்வீஸ் வாகன வசதி செய்யப்பட்டிருக்குது. பஸ், வேன் அதில் அனுப்புகிறாங்க. அதில் மதியம் நுகர் நேரத்துலையும் இரவு இஷா நேரத்துலையும் சிரமமாக இருக்கும், சாப்பிட்ற நேரமாக இருக்கிறதுனால. அந்த பஸ்ஸுகள் எல்லா நேரங்கள்லேயும் ஈஸியாக வரும். ரமலான் மாதத்தில் மட்டும் அந்த ரோடுகள்லாம் அடைச்சிருவாங்க. அது பெரிய சிரமத்தை ஏற்படுத்துன்ற தகவல் எடுத்துக்கங்க. ஆனால் இதே இப்ராஹிம் ஹலீல் ரோடாக இருக்கட்டும், அது மாதிரி அஜியாத் ரோடாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் ஹரம் ஷரீஃப் பக்கத்தில் அல்லது கொஞ்சம் தூரத்தில் சுமாரான ஹோட்டல்ஸ், வாடகைகள் மீடியமாக இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப அருகில் இருக்கும், வாடகை கம்மியாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும். அதாவது பக்கத்தில் இருந்து ஸ்டார் ஹோட்டலாக இருந்தால் வாடகை கடுமையாக இருக்கும். தூரமாக இருந்து ஸ்டார் ஹோட்டலாக இருந்தால் வாடகை அதுவும் கம்மியாக இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமாரான ஹோட்டலும் வாடகை கூட இருக்கும். ஒரே விஷயந்தான், நமக்கு இபாதத் செய்கிறதுக்கு, தவாஃப் செய்ய வேணுங்கிற நேரத்துக்கு ஹரம் ஷரீஃப் வரணும் அப்படின்ற எண்ணத்தோடு உங்களுடைய உம்ரா முன்பதிவுகள் இருக்கட்டும். ஹோட்டல் எப்படி இருந்தாலும் என்ன, நம்முடைய தங்குதல் அதிகமாக ஹரம் ஷரீஃபில் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை, ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.